வெல்கம் பேக் டு மை சேனல். பார்வையாளர்களே, இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிட்டர்ன் திஸ் வீக். இந்த வீக்ல நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா எண்டில் இருக்கும். ஸோ இதை நான் பார்த்த ஒரு சில ரீல்ஸுக்கு பாத்தீங்கன்னா ரியாக்ஷனும் அதோட என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அவ்வளவுதான். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனாலே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டார்க் டாபிக் தான் வருது. ஸோ அதை நம்ம இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி நம்ம அதை லாஸ்டா பார்த்துக்கலாம். ஸ்கிப். அன்னைக்கு ஒரு நாள் எத்தனை அன்னைக்கு ஒரு நாள் அல்லையே அல்லையே காட்டுல மழையே அல்லல்லே ஆமாங்க, இந்த பாட்டை போட்டு இன்ஸ்டால போட்டு அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். இந்த பாட்டை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாலும் கூட சில பேருக்கு இந்த ஒரு பாட்டை பிடிச்சிருக்கு. ஏன் அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்க நானா கூட இருக்கலாம். இதுல ஒரு சில வரிகள் பாருங்க. பேர் சொல்ல மழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ அரவையாரவையே வரமானவ வந்தா என்னவனா உரலையவ கலையவ அளவில்லா சுகமவ இதயத்தில் பதிந்திடும் நிரந்தர கதையவ முதலவ முடிவவ காண்கின்ற கனவுக்கு வந்தா. திரும்ப திரும்ப இந்த ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். காதல் கொண்டேன் அந்த அடிய பாருங்கண்ணே. இது ஒன்லி பாய்ஸால மட்டும்தான் இந்த ஒரு பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த ஒரு டைம்ல அவனால ஐயோ அம்மான்னு கூட கத்த முடியாத சூழ்நிலையில அவன் இருப்பான். அந்த வலி இருக்கு, அந்த வலி அது பட்டாதாங்க உங்களுக்கெல்லாம் புரியும். அந்த வலி எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்க படணும் அப்படின்னு சொல்ல பட்டாதான் புரியும். தலை அவன் கத்திட்ட மொத்தத்தையும் இங்க இறக்கிருக்கான். அந்த பொண்ணு பாக்குது, யாதா சாமி நீ என்னையே ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்னால பண்ண முடியாதது கூட நீ பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு அந்த பொண்ணு பாக்குற பார்வை அப்படிதான் இருக்கு. இது நல்லா இருக்கு. திரும்பி ஒரு அடி கேப்போம். உண்மையில நல்லா இருக்குங்க. இது நல்லா இருக்கு. யாருண்ணா இவங்க? எங்க இருக்குன்னா வந்திருக்காங்க? யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கிறானுங்க?
டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்டெப்பா பாருங்களேன், அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி வருது. ரியாக்ஷன் பாருங்களா, ஒவ்வொரு ரியாக்ஷனையும். என்னன்னா டான்ஸ் இது? ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த டாக் டாபிக் வந்து நம்ம வந்து பேசலாம். ஏன்னா எந்த ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போனாலும் பாத்தீங்கன்னா அந்த டாக் டாபிக்கை பத்தி தான் எல்லாருமே போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது என்னமோ நீயா நானாதான். அதுவும் எந்த டாபிக்னா பெருநாய் இல்லாத நகரம் வேண்டும் விசஸ் பெருநாய்கள் வந்து நகரத்திற்கு உரிமை உள்ளது. அந்த டாபிக்ல அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா அது முடிஞ்சது எப்படின்னா டாக் லவர்ஸ் விசஸ் டாக் ஹேட்டர்ஸ் அந்த அளவுக்கு இப்போ வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. டாக் ஹேட்டர்ஸ்க்கும் சரி டாக் லவர்ஸ்க்கும் சரி பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கும் நாயை வந்து கொஞ்சம் பிடிக்கும். இருந்தாலும் கூட இங்க வந்து மனித பாதுகாப்புன்னு வரும்போது மனித உயிருக்கு தான் நம்ம வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தது. இதுதான் ரியாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுலலாம் சில பேர் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்காங்க. அவனா அடிக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? அதனால நம்ம வந்து அவங்கள அடிக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. இது ரிலேட்டடா 2-3 ரீல்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து திரும்பியும் ரியாக்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா அவ்வளோ லவுடா இருக்கும். இது வந்து அவரோட கிரியேட்டிவிட்டியை நம்ம வந்து பாராட்டலாம். நல்லா இருக்கு. இன்னும் சிலது இருக்கு, நம்ம அதையும் பார்ப்போம். இன்னொரு டாக் வரும்போது இதுவும் நல்லா தாங்க இருக்கு. அது வந்து லவ் டாகா இருந்துச்சுன்னா இது வந்து ஆக்ஷன் டாகா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி வந்து நான் வந்து பாராட்டு. இது உண்மையில நல்லா இருக்குங்க. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த பூனை வந்து மாஸ் காட்டுது. இப்போ வந்து டாகுக்கு இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கனால டாகோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த பிரச்சனை வந்து இப்போ எனக்கு அடுத்த உனக்கு வரலாம். ஆணவத்துல அழிஞ்சதை விட இல்ல ராணுவத்துல அழிஞ்சதை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிக பேர். இந்த ஒரு காணொலியை நான் வந்து முடிச்சுக்கிடுறேன். நன்றி.